ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ இன்ட்ரெஸ்டான குக்கிங் வீடியோ. ஈவினிங் டைமில் அதுவும் இந்த கார் மழைக்கு ஏற்ற மாதிரி சூடான ஹோம்மேட் சீஸி பன்னீர் பீஸா தான் செய்யலாமாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பவுலில் 300 கிராம்ஸ் மைதா எடுத்துகிட்டு இன்னொரு பவுலில் வந்து 1 ஸ்பூன் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் 2 ஸ்பூன் ஆஃப் சுகர், ரெக்கவர்ட் சால்ட், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தென் லூக்வார்ம் வாட்டரில் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இந்த மைதாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருங்க. இந்த மாவை நம்ம ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் நல்லா புளிச்சு டபுள் ஆகி வரும். நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் அழகாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம் அண்ட் கேபேஜ். ஆலிவ்லாம் இருக்கணும், ஆலிவ்லாம் இல்லை, ஹோம்மேடாக இருக்கிறதுனால நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்காது. ஸோ இது ஹோம்மேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் பன்னீரை வந்து ராவாக போட விரும்பல. ஸோ இதுக்கு ஸ்பைஸ் கோட் பண்ணிவிட்டு, ஐ மீன் சில்லி பவுடர் அண்ட் சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாத்தையும் நான் வந்து கோட் பண்ணிட்டேன். க்யூப் பன்னீரில் நல்லா கோட் பண்ணிவிட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் அப்படியே சோக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நல்லா மசாலா கோட்டாக இருந்துச்சு. இதை நான் தவா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் பன்னீரை. இதுக்கு வந்து ஸ்லைஸ் சீஸ் தான் நான் வச்சுருந்தேன். ஸோ என்கிட்ட வந்து மொஜிலா சீஸோ எதுவும் க்யூப் சீஸோ எதுவுமே இல்லை. ஸோ வந்து நான் நார்மலாக வந்து ஸ்லைஸ் சீஸ் தான் வச்சுருந்தேன். இது மாதிரி சிக்கன் சேலோ ஃப்ரையாக இருக்கட்டும், பன்னீர் சேலோ ஃப்ரையாக இருக்கட்டும், மஷ்ரூம் சேலோ ஃப்ரையாக இருக்கட்டும், வெந்துருச்சா வேகலையான்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு பாதி சரியாயிடும் எங்கள் வீட்டில். நானும் என்னோடய சிஸ்டரும் இதுக்கு நாங்கள் போட்டி போட்டு சாப்பிட்ருவோம். நான் ஒன்று வெந்துருச்சா, நீ ஒன்று வெந்துருச்சான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டே சாப்பிட்ருவோம். நெக்ஸ்ட் இந்த மாவு இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா டபுளாக இருந்துச்சு. ஸோ நான் அதை என்ன பண்ணேன் அப்படின்னா, அதில் உள்ள ஏர், அதாவது காற்று வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த காற்றெல்லாம் வெளியாக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பீஸாவுக்கு உள்ள டோ வந்து நான் வந்து லூஸ் பவுட்ரு போட்டு டஸ்ட் பண்ணி அதை நான் வந்து பீஸா பேஸ் செஞ்சுட்டேன் ஹோம்மேடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்போக்கால் ஃபுல்லாக வந்து ஹோல்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். எதுக்காகனா அது நல்லா வேகும், அதனால தான். இது நம்ம ஓவனில் நம்ம வைக்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் தான் வைக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பீஸா சாஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த டொமேட்டோ, இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் நான் வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். பீஸானாலே சீஸ் தான். ஸோ அது எந்த பீஸாவாக இருந்தாலும் சரி, சிக்கன் பீஸா இருக்கட்டும், வெஜிடபிள் பீஸா இருக்கட்டும், அது என்ன ஃப்ளேவர் பீஸாவாக இருக்கட்டும், சீஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா பீஸா நல்லாயிருக்கும். முக்கியம் பேஸு. ஸோ பேஸும் நல்லா இருக்கணும், கல் மாதிரி போயிடக்கூடாது, வேகாமல் ஆகிடக்கூடாது ஹோம்மேடில். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்போக்கால் ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை மாதிரி நீங்கள் கோட் பண்ணிவிட்டு உள்ளே நான் என்ன பண்ணேன்னா, அது பன்னீர் பீஸாவாக இருக்கிறதுனால நிறைய பன்னீர் எல்லாமே வச்சுட்டு, இது மினி பீஸா தான், ரொம்ப லார்ஜ் பீஸா கிடையாது, ஜஸ்ட்டு மீடியம் பீஸா தான் நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ வந்து இந்த ஸ்லைஸ் சீஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் ஃபுல்லாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக போட்டுட்டு ப்ரெஷர் குக்கர் மெயின். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே தூள் உப்பு போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த ரெடி பண்ணியிருக்கீங்க இல்லையா பீஸா, அதை வந்து வைக்கணும். ஸோ நம்மளுக்கு ஃபியூ மினிட்ஸ் லேட்டராக ஒரு எம்மியான பீஸா கிடச்சிருச்சு. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.